சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல காய்கறி தொழில்ல ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு இருக்குங்க. அத உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்மளோட சேனல் நண்பர்கள் நெறைய பேர் வந்து எனக்கு தொழில்ல எந்த அனுபவமே இல்ல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்து காய்கறி தொழில்ல எனக்கு எந்த விதமான அனுபவமே இல்ல அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலி என்னன்னா, காய்கறிகள் அப்படிங்கும்போது தினம் தினம் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா குடுக்கணும். அப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷா குடுக்கணும் அப்படின்னா, அப்பதான் நெறைய கஸ்டமர்ஸ நம்ம வந்து கெயின் பண்ண முடியும். ஒரு டைம் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா, மறுபடியும் அத எப்படியாவது ஒண்ணு அத சேல் பண்ணியே ஆவணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் இருப்போம். அந்த மாரி ஒரு சூழ்நிலை காய்கறிகள் வாட ஆரம்பிச்சிருச்சுன்னா, அதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வர முடியும்? இது வந்து எப்படி நம்ம கத்துக்க முடியும்? சரி, காய்கறிகள வாடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு, ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள சொல்லணும்னு நெனைக்கிறேன். முக்கியமா புதுசா வந்து முதல் டைம் தொழில் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க பார்த்தீங்களா? அவர்களுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜிய நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். அந்த ஸ்ட்ராட்டஜிய நான் முதல்ல சொல்றேன். கண்டிப்பா எல்லாருக்குமே அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, எல்லாருமே நம்ம ஒரு தொழில் பண்ணணும்னு நெனைச்சிட்டோம் அப்படின்னா, நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பயம் என்னது? ஒரு பெரிய முதலீட்டுல ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா, ஒரு வேளை நமக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, எப்படி அதுலேருந்து மீண்டு வர்றது? உதாரணத்துக்கு இந்த காய்கறி தொழில கூட வச்சுக்கலாமே. இப்ப நீங்க பார்க்குற இந்த கடை பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெருசா இருக்கு. அப்ப இந்த கடையோட முதலீடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும்? காய்கறிகள் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இதுக்கு பண்ணியிருக்கிற ரேக் செட்டப்பு, கரண்ட் பில்லு, வாடகை இது எல்லாமே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான். அப்ப இந்த அளவுக்கு ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து நம்ம இந்த இடத்துல ஒரு தொழில் ஆரம்பிக்கும்போது, இது நமக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? ஒரு வேளை சக்சஸ் ஆகல அப்படின்னா, நம்ம எப்படி அதுலேருந்து மீண்டு வர முடியும்? அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு சில ஸ்டாட்டிக்ஸ வந்து நீங்க ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிருக்கணும். அந்த ஸ்டாட்டிக்ஸ் நீங்க எப்படி கத்துக்க முடியும் அப்படின்னா, தொழில் பண்ணுனா மட்டும் தான் கத்துக்க முடியும். ஒரு சின்ன ஐடியா தான். ஆனா ரொம்ப ரொம்ப சாதாரணம். ஆரம்பத்துல எடுத்ததுமே வந்து பெருசா தொழில் பண்ணாதீங்க. பெருசா தொழில் பண்ணும்போது நமக்கு அனுபவமே இல்லாத சமயத்துல பல பிரச்சனைகள நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அதனால உங்ககிட்ட உதாரணத்துக்கு ஒரு ரூ. 50,000 இருக்கு அப்படின்னா, காய்கறி தொழில பொறுத்தவரைக்கும் நீங்க இந்த மாரி கடை செட்டப்ப போட்டு ஆரம்பிக்கிறதுக்கு தான் பெருசா செலவு வேணும். ஆனா ஒரு ரூ. 5,000 இருந்தா போதும். கிட்டத்தட்ட ரோட்டோர கடையில ஒரு நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களால ஒரு ரூ. 5,000 வச்சு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல லாபத்தை ஈட்ட முடியும். கௌரவம் பார்க்காம இத நீங்க பண்ணணும். ஆனா, ஒரு தொழில நீங்க பெருசா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி, இறங்குறதுக்கு முன்னாடி, முதல்ல மக்களோட மனநிலை தெரிஞ்சுக்கணும். பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிய நீங்க கத்துக்கணும். இத 2யுமே தெரிஞ்சுக்காம ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது நமக்கு சக்சஸ் ஆகாது. இது 2யுமே நம்ம ஆரம்பத்திலேயே சிறிய லெவல்ல பிசினஸ் பண்ணி கத்துக்க முடியும். அதுக்காக தான் நான் சொல்றது ரோட்டோர கடைகள். ரோட்டோர கடைகள் அப்படிங்கிறது போற வர யாரு வேணாலும் கடையில வந்து வாங்குவாங்க. யாரு வேணாலும் பேசுவாங்க. யாருகிட்ட வேணாலும் நமக்கு பேசுறதுக்கான நேரம், வாய்ப்புகள் அமையுது. அப்போ ஒவ்வொருத்தர்கிட்டயுமே ஒவ்வொரு விதமா நம்ம பேசும்போது, எப்படி கஸ்டமர் கிட்ட பேசணும் அப்படிங்கிறத நம்ம கத்துக்க முடியும். இது முதல் பாயிண்ட். அடுத்து நம்மகிட்ட ஒரு ரூ. 50,000 இருக்கு அப்படின்னா, அந்த ரூ. 50,000 முதலீட்ட ஒரே டைம்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு பதிலா என்ன பண்ணணும் அப்படின்னா, 5,000 5,000 10 டைம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா? அப்போ ஒரு ரோட்டோர கடையில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, 5,000 5,000 ஒரு வாரம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு வாரமே ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும். அதே மாரி ஒரு நாள் உங்களுக்கு லாஸ் ஆனாலும், இன்னொரு நாள் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு நாள் நீங்க தொழில் பண்ணி இருக்கும்போதே அதுலேருந்து சில அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். 2வது நாள் லாஸ் ஆகுற மாரி தெரிஞ்சா, அது எப்படி மீட்கணும் அப்படிங்கிறதும் நீங்க கத்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாரி ஒவ்வொரு நாளும் ரூ. 5,000 5,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஆரம்பத்தில சொன்ன மாரி ரூ. 50,000 வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ரூ. 5,000 5,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது, 10 நாள் வந்து நீங்க ரூ. 5,000 இன்வெஸ்ட்மென்ட்ட 50,000 மாத்திருப்பீங்க. அந்த 50,000 இன்வெஸ்ட்மென்ட் உங்ககிட்ட கையில இருந்து காலியா இருக்கும். அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பிசினஸ் ஆகும்போது கொஞ்சம் பைசாவும் கையில கிடைச்சிருக்கும். மேபி உங்களோட தொழில் அந்த இடத்துல சக்சஸா போயிருந்தா, டபுளுக்கு டபுளா கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னாலும் போட்ட காசாவது எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. எப்படி பார்த்தாலும் அந்த 50,000 வச்சு நீங்க 10 நாள் மட்டும் தான் பிசினஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா 1 மாசம் அந்த 50,000 ரொட்டேஷன் பண்ணி உங்களால தாராளமா பார்த்தீங்கன்னா,
தொழில் நுணுக்கங்களை ஈஸியாக கற்றுக்க முடியும். மக்களுக்கிட்ட இது எப்படி ப்ரொமோட் பண்ணணும், உங்களோட பிஸ்னஸ் அப்ரோச் எப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்க முடியும். ஒரு 50,000 வச்சு ஒரு மாதம் இந்த மாதிரி ரொட்டேஷன்லேயே தொழில் பண்ணுறது மூலிமா அதில் உங்களுக்கு லாஸ் ஆகுது சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த ஒரு மாசத்துல நீங்க சிறிய முதலீட்டுல பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை கெயின் பண்ணியிருப்பீங்க. அந்த அனுபவம் ஒரு மாசத்தோட கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய அனுபவமா இருக்கும். நீங்க ஆரம்பத்துல அந்த 50,000 நீங்க மொத்தமா கொண்டுகிட்டு போய் இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி ஒரு கடையில போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த 50,000 எப்படி நம்ம மீட்கணும் அப்படிங்கிறது தான் உங்களோட போராட்டமா இருந்திருப்பீங்க தவிர, இப்ப நான் வீடியோல சொன்ன மாரி அந்த 50,000 வச்சு ஒரு மாசத்துல நீங்க கத்துக்கிட்ட அனுபவங்கள வந்து இந்த இடத்துல நீங்க கத்துக்கிட்டு இருக்க முடியாது. இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த அனுபவத்த வச்சு, இப்ப இந்த இடத்துல ரூ. 50,000 நீங்க ஆரம்பத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க பார்த்தீங்களா? அதுக்கு பதிலா 5,00,000 கூட இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா, அது எப்படி லாபகரமா மாத்த முடியும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி அந்த ஒரு மாசத்துல நீங்க நிச்சயமா கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதுதாங்க அனுபவம். நாம அனுபவத்த கெயின் பண்றதுக்குன்னு சில மெத்தட் இருக்கு. எதையுமே அனுபவ ரீதியா நம்ம கத்துக்கணும் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து இறங்கி இந்த மாரி தரையோட தரையா இறங்கி பண்ணுனா மட்டும் தான் கத்துக்க முடியும். இது வந்து என்னோட அனுபவத்துல நான் கத்துக்கிட்டது தாங்க. உங்ககிட்ட நான் பர்சனலா சொல்றேன். ஏன்னா, எனக்கெல்லாம் இது கத்துக்கிறதுக்கு வந்து யாருமே சொல்லிக் குடுக்கல. ஒவ்வொரு விஷயத்தையுமே அடிபட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தரையோட தரையா, அப்படிதாங்க நான் அடிமட்டத்திலேருந்து ஒவ்வொன்னத்தையுமே நான் கத்துக்கிட்டேன். ஒவ்வொரு விஷயமுமே நானா தெரிஞ்சுக்கிட்டு, மக்கள்கிட்ட பேசி புரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்ட விஷயங்கள். யாருமே எனக்கு எந்த விஷயமுமே சொல்லிக் குடுக்கல. என்ன மாரி நெறைய பேர் முயற்சி பண்றவங்க இருப்பாங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு பார்க்கும்போது தான், ஏன் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள மத்தவர்களுக்கும் சொல்லிக் குடுக்கக் கூடாது? அப்படிங்கிற ஒரு சிந்தனையே வந்துச்சு. என்னைக்குமே தொழில் அனுபவம் அப்படிங்கிறது நம்மளுடைய முயற்சியில மட்டும் தான் இருக்கு. நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லியிருக்கேன். என்னைக்குமே முதல் படி வைக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டம். ஆனா வச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய தைரியத்த குடுக்கும். வெற்றியோ, தோல்வியோ நான் சொன்ன இந்த மெத்தேட வந்து நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, பெருசா எடுத்ததுமே இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, அதிலிருந்து நம்ம வந்து பயந்து, பயந்து ஒவ்வொரு நாளும் தொழில் பண்றதுக்கு பதிலா, அந்த பணத்த வச்சு சின்னத லெவல்ல நான் சொன்ன மாரி தரையோட தரையா இறங்கி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி அந்த தொழில டெவலப் பண்ணி பாருங்க. ஒரு சில குறிப்பிட்ட காலத்திலேயே பார்த்தீங்கன்னா, அந்த தொழிலை எந்த அளவுக்கு டெவலப் பண்ண முடியும், இப்ப நாம எந்த இடத்துல போய் இந்த தொழில் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியும். அதுக்கான நேரமும் எப்ப அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் உங்களுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு அனுபவமே. இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா, இது பல பேருக்கு தேவையான ஒரு மிக முக்கியமான கருத்து. பல பேர் வந்து தொழில நினைச்சு பயந்துகிட்டு இருக்காங்க. எந்தவித அனுபவமே இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி அனுபவம் அப்படிங்கிறது ஒரு தொழில் பண்ணுனா மட்டும் தான் கத்துக்க முடியும் அப்படிங்கிறத எப்ப நம்ம புரிஞ்சுக்க போறோம். அப்படி புரிஞ்சுக்கிறதுக்குள்ள நம்ம லாஸ் ஆயிட்டா என்ன பண்றோம் அப்படிங்கிற பயம்லாம் நெறைய பேருக்கு இருக்கு. பயம் இருக்கணுங்க. லாஸ் ஆகக்கூடாதுன்னு தான் பயம் இருக்கணும். நீங்க எப்பவுமே லாபத்த ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. லாஸ் ஆகாம எப்படி இந்த தொழில கொண்டு போகணும். அப்ப சிறிய முதலீட்டுல முதல்ல இந்த தொழில பத்தி கத்துக்கணும் நம்ம. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த மாரி தான் நீங்க கத்துக்க முடியும். எப்பவுமே இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல எப்படி இத கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாவ எடுத்துக் குடுக்கும். இதுக்கான அடித்தளமே பார்த்தீங்கன்னா, இதுதான். நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற ஒவ்வொரு வெற்றியாளருமே பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல இந்த மாரி இருந்து தான் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத என்னைக்குமே நம்ம மறந்துறக்கூடாது. அவர்களுடைய உயரத்த பார்க்கறதுக்கு பதிலா, அவர்கள் எந்த இடத்துல இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா நான் சொன்னதோட அந்த அர்த்தம் உங்களுக்கு புரியும். என்ன பொறுத்தவரைக்கும் காய்கறி தொழில் அப்படிங்கிறது நம்பர் 1 பிசினஸ். ஏன்னா, அத்தியாவசிய பொருள்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையான பொருள்ல காய்கறிகள் மட்டும் தான் ஃபர்ஸ்ட்டு. அதனால இந்த தொழில சூஸ் பண்றவங்க கண்டிப்பா தைரியமா நீங்க வந்து இந்த தொழில பண்ணலாம். உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல லாபத்தையும் இது குடுக்கும். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த கருத்துகளுக்கு கமெண்ட்லயே ரிப்ளை பண்ண பார்க்குறேன். மேபி அந்த கருத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருந்துச்சு, அந்த கேள்வி ரொம்ப முக்கியமா இருந்துச்சு அப்படின்னா, அதுக்காகவே நான் தனிப்பட்ட முறையில ஒரு வீடியோ போடுறேன். இன்னும் தெளிவா வீடியோல என்னால சொல்ல முடியும்.
அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.